ஹாய்ங்க. இது எங்க ஸ்டைல் அவசர ரோட் சைட் சோயா ரெசிபி தான். நான் ஒண்ணும் பெருசா சோயா லவர் இல்லங்க. பட் ஆனந்த்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சடனா ஒரு நாள் கேட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கைக்கு கிடைச்ச இன்கிரீடியன்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால உங்களுக்கும் இந்த ரெசிபிய வந்து ஷேர் பண்றேன். வித்தின் 20 மினிட்ஸ்ல நீங்க செஞ்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய சைஸ் சோயாவ நீங்க ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துட்டு பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. சோக் ஆன சோயாவ சுத்தமா வந்து இந்த மாதிரி தண்ணி பிழிஞ்சு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. மசாலா ஒன்ஸ் வந்து குக் ஆனதும் இதில் வந்து சோயாவை போட்டுருங்க. மசாலா சோயாவில் இந்த மாதிரி நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தூளுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சோயாவை நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி போட்டதுனால ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து குக் ஆயிரும். ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சிருக்கேன். இது குக் ஆனதுக்கப்புறம் இந்த மில்கை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுமே உடனே வந்து இந்த தண்ணி திக்கன் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் கார்ன்ஃப்ளவர் போட்டதும் திக்காக இருக்கும். ஒரு நிமிஷம் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் குக் ஆகிறதுக்கான டைமிங் கொடுத்துட்டு நீங்கள் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். தேவைங்கிற அளவுக்கு வெங்காயம் மேலே தூவி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டைல் ரோட் சைட் சோயா ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.